அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம சிறப்பு தமிழ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 11th சிறப்பு தமிழ் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து 12th சிறப்பு தமிழ் போவோம். எதை பத்தி எடுக்க போறோம்னா வந்து 11th சிறப்பு தமிழ்ல இயல் 2 தான். சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயல் பார்த்தேன், படிச்சேன். அது வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல, நம்ம அதை அப்படியே தான் படிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்படியே நம்ம எதுவுமே ஏன்னா நிறைய பாடல் வருது, அதனால தனியா உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்க முடியாது. அப்ப முதல் இயலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட்டா எடுத்து வச்சுட்டு அங்கனுக்குள்ள எழுதி ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனா 2வது இயல்ல பாத்தீங்கன்னா வந்து வள வள கொள்ள கொள்ளன்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எது கண்டென்ட்டோ அதை மட்டும் நான் நோட்ஸா எடுத்து வந்துட்டேன். 11th சிறப்பு 2வது இயல். ஓகே. அதே மாதிரி நான் வந்து ஹேண்ட் நோட்ஸா எழுதியிருக்கேன். நீங்க வந்து எதுவும் நோட்லாம் பண்ண தேவை, நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துறேன். சரி, நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், இல்லை டெலிகிராம்ல ஏதாச்சும் ஒன்று போட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுங்க, ஏன்னா எழுதினா ரொம்ப டைம் ஆகும். அதனால பிரிண்ட் அவுட் போட்டு அதை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் நல்லா கவனிச்சுங்க. ஓகே. தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும். ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து என்ன சொல்றாங்க, ஆதிகால மனிதன் வந்து தன்னோட அனுபவத்தை வந்து இன்னொரு போய் கதையா சொல்லியிருப்பான். சரிங்களா? இப்படிதான் வந்து அந்த பேசுற கலை வந்து உருவாகுது. அந்த கதை அங்க போனேன், இந்த இப்படி பண்ணேன், அந்த கதை சொல்ற கலை வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து வாய்மொழியா தான் எல்லாமே சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து உரைநடை கலந்த கதை பாடல்களா வருது. ஓகே. அதுக்கப்புறம் வரி வடிவம் வந்து செழுமையான பின்னாடி தான் வந்து இந்த கதைகள் ஃபுல்லா வந்து எழுத்துல வந்து பதிவாகுது. ஓகே. தொல்காப்பியர் வந்து என்ன சொல்றாருன்னா, பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் செய் 14-20 அந்த பாட்டுல வந்து சொல்றாரு. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தமிழின் உரைநடை மரபை உணர்த்தும் அடிகள். சரிங்களா? ஓகே. இதுல முதலைன், அதாவது பொருள் மரபிலா பொய்மொழியானும், அது வந்து எதை சொல்லுதுன்னா, யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசுவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடி வந்து உணர்த்துது. 2வது அடி வந்து எதை உணர்த்துதுன்னா, உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு அதை உணர்த்துது. சரிங்களா? இந்த 2 அடிகளை பேஸ் பண்ணி பாரதியார் வந்து காக்காய் பார்லிமெண்ட் அப்படிங்கிற கதையில வந்து காகங்களின் பேச்சு உண்மை கலந்து உள்ளன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் 6ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், இது 1910 வந்து எழுதப்பட்டது. ஓகே. இது வந்து தமிழின் தொடக்க கால கதைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6ல் ஒரு பங்கு இதெல்லாம் பாருங்க. நம்ம வந்து நியூ புக்லாம் வந்து சிறப்பு தமிழ்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பாத்துங்க. காக்காய் பார்லிமெண்ட், அப்புறம் 6ல் ஒரு பங்கு. ஓகே. அதுக்கப்புறம் சிறுகதை. சிறுகதை அதோட டெஃபினிஷன் பார்த்துக்குவோம். ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருள் பற்றியது. ஓகே. இதுதான் வந்து சிறுகதை. எந்த நோக்கத்திற்கு எழுதப்படுகிறதோ அதை நோக்கிய அனைத்து கூறுகளும் ஓர்மை தன்மை கொண்டிருக்கும். சிறுகதை பொறுத்தவரைக்கும் எதை பத்தி எழுதுறோமோ அதை பத்தி தான் போய் இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் தமிழோட முதல் சிறுகதை எதுன்னு பார்த்தோம்னா, வாவேசு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம். இதுதான் வந்து முதல் சிறுகதை. ஓகே. சமகால சிக்கல்களை வந்து நுட்பமா அந்த நூல் வந்து பேசியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் மாதையாவோட சிறுகதைகள் வந்து தொடக்ககால சிறுகதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தமிழ் சிறுகதைகளுக்கு மொத்தம் ஒரு 5 தலைமுறை கவிஞர்கள் இருக்காங்க. கவிஞர்களோ ஆசிரியர்கள் எப்படின்னா வச்சுக்கலாம், 5 தலைமுறை இருக்காங்க. அதுல முதல் தலைமுறை வந்து மணிக்குடி காலம். இப்ப நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல மணிக்குடி காலம் எத்தனாவது தலைமுறை சொல்லி கேட்டிருந்தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அதுல வந்து முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் யார் வராம, புதுமை பித்தன் வராது. நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இது வந்து குரூப் 4 கொஸ்டின். மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சேர்ந்தது? குரூப் 2 கொஸ்டின் பார்த்துங்க. இப்போ ஒரே பேரால 2 கொஸ்டின் அடுத்தடுத்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சமூர்த்தி, மௌனி, அதாவது கூபா ராஜகோபாலன், அதுக்கப்புறம் வந்து PS ராமையா, சிதம்பர சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் வந்து தமிழ் சிறுகதை முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இவங்களாம் வந்து மணிக்கொடி இதழில் வந்து தன்னோட கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் லட்சியவாத கதைகள் படைச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, நான் பார்த்தசாரதி, அகிலன். இது கூட கேட்கலாம், லட்சியவாத கதை கீழ்கண்டவற்றுள் லட்சியவாத கதைகளை படித்த ஆசிரியர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். பாத்துங்க, நான் பார்த்தசாரதி, அகிலன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. ஓகே. அதுக்கப்புறம் இரண்டாம் தலைமுறை பெறுவோம். ஓகே. சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகள் அது எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா, லாசா ராமமிர்தன், கானா சுப்பிரமணியன், சீசு செல்லப்பா, MV வெங்கட்ரமணன், சண்முக சுந்தரம், இவங்களாம் வந்து சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகள் அதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்ணுலக சித்தரிப்பு கதைகள் எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா குமிதினி, DP ராஜலட்சுமி, சரஸ்வதி அம்மாள். ஓகே. இதோட 2ஆம் தலைமுறை முடிஞ்சிச்சு. அடுத்து பார்க்கும்போது 3ஆம் தலைமுறை. ஓகே. 3ஆம் தலைமுறை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுகதை எழுதுறது வந்து உச்சம் தொட்டிருக்கும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து நிறைய ஆசிரியர்கள் பேர்களுக்கு ஒரு யூனிக்கா ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி இப்படி எழுதுனா இவராத்தான் இருக்கும், அப்படி எழுதுனா அவராத்தான் இருக்கும், அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. எளிய மனிதர்களின் பண்பு நலங்களை அடிப்படையாக கொண்டு எழுதியவர். நான் வெறும் ஷார்ட்டா தான் எழுதிருப்பேன், முடிஞ்சா நீங்களே இந்த மாதிரி எழுதிருப்பாரு, நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. எளிய மனிதர்களின் பண்பு நலம் அழகிரிசாமி அதை பத்தி எழுதியிருப்பாங்க. கவித்துவமான சொற்சித்திரம் நகுலன். ஓகே. சித்திரம்னா ஃபர்ஸ்ட் என்னது? சித்திரம்னா ஓவியமா வரையணுமா? கேலி சித்திரம் வச்சுக்கணும். கேலி சித்திரம் எதுக்காக வரைவாங்க? நக்கல் பண்றதுக்கு. அப்ப சித்திரம் வந்தாலே நகுலன் நக்கல் பண்றதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே.
அதுக்கப்புறம் மனித உறவையும் மன சலனங்களையும் எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன். ஓகே, அதனால இந்த இது ஏதோ ஒரு இது ஒண்ணு 9th நியூ புக்ல அந்த பலத்தம்மா பத்தி ஏதோ ஒரு கதை வருங்க. இவரா இந்த வேற ஆளா சித்தர்ல? ஓகே, ஏதோ ஒண்ணு. சார் நீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. மனித உறவையும் மன சலனங்களையும் எழுதியவர் வந்து தி ஜானகிராமன். ஓகே, அதுக்கப்புறம் சிறந்த வடிவ ஊர்மை இதை வந்து யார் எழுதிட்டாருன்னா சுந்தர ராமசாமி பசுவையா. இது வந்து நம்ம 11th நியூ தமிழ் புக்லேயே பார்த்துருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பெருநகர மக்களோட நடுத்தர வாழ்வு எழுதியிருக்கிறது யார் வந்து அசோகமித்ரன். ஓகேங்களா, பெரிய பெரிய நகரங்கள்ல அசோக் நகர் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அப்ப பெருநகர நடுத்தர வாழ்வு பத்தி எழுதிருக்கிறது அசோகமித்ரன். ஓகே, அதுக்கப்புறம் வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வில் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி நாகராஜன். ஓகே, ஜி வலிக்குது ஜி அந்த மாதிரி தான் சப்ட் வச்சுக்கலாம். ஜி வலிக்குது ஜி, ஏன் ஜி இப்படி ஓட்டு அடிக்கிறீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வில் ஜி நாகராஜன். ஓகே, கிராமிய பின்புலம் மற்றும் வட்டார மொழியில கதை சொன்னது யார் பார்த்தீங்கன்னா கீரா தான். ஓகேங்களா, இது வந்து 10th படிச்சிருப்போம். கீரா கரிசல் வட்டார சொல்ல ரதி இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஓகே, அதே மாதிரி அவர் 11th 12th மறுபடியும் நியூ இதுலேயே வருவார். அந்த அதுவும் இந்த வாடிவாசல் சீசு செல்லாம் அதுவா இல்ல கீரா பத்தி மறுபடியும் ஏதோ வரும். ஓகே, அடுத்து வாங்க. கிராமிய பின்புலம் பத்தி எழுதியிருப்பாரு. ஓகே, பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதியவர் இந்திர பார்த்தசாரதி. ஓகே, அதாவது பெருநகரத்துல நகரத்தை பத்தி, அதாவது பெருநகரத்துல நடுத்தரம் பத்தி எழுதினா யாருன்னா அசோகமித்ரன். பெருநகர வாழ்வியல பெரிதும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திர பார்த்தசாரதி. டிஃபரன்ஸ் பார்த்துங்க. ஓகே, கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை படைச்சவர் நீலம் பத்மநாதன். சரிங்களா, கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்பு நீலம் பத்மநாதன். ஓகே, இப்போ நீலம்னா வந்து இப்ப வச்சுங்க, இந்த அலாவுதீன் அற்புதம் ஒரு பூதம் வருமா, அது வந்து ஒரு கற்பனை தானே. அந்த பூதம் எந்த கலர் இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். அப்ப அந்த ப்ளூ கலர்ல பெரிய உருவமா வந்து ஒரு கற்பனை, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் குழந்தை உளவியல் யாருன்னா சார் வாகன். ஓகே, குழந்தைகளுக்கு இந்த வாகனத்துல போறது பிடிக்கும், பைக்ல போறது பிடிக்கும், கார்ல வந்து உட்கார வச்சோம்னா அப்படி முன்னாடி அது ஸ்டேரிங் ஓட்டுற மாதிரி இப்படி உட்காந்து ஓட்டுங்க, இல்ல பொம்மை வாகனங்கள், பொம்மை காரு, பொம்மை இந்த மாதிரி 2 வீலர் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அப்ப வாகனங்கள் ஓட்டுறது குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். ஓகே, அப்புறம் குறியீட்டு தன்மை நான் முத்துச்சாமி. ஓகே, இந்த முத்துச்சாமி தானே நம்ம நியூ புக்ல படிச்சிருப்போம். நாற்காலிக்காரரா, அப்புறம் வந்து வேற ஏதோ ஒருமே சூரட்டி அந்த கதைகள் நூல்கள் நான் முத்துசாமி தான். ஓகே, அதுக்கப்புறம் வறுமையை சித்தரித்தவர் யாருன்னா மாதவன். ஓகேங்களா, வறுமை சித்தரித்தவர் மாதவன். ஓகே, ஒருத்தர் தவம் இருக்காரு. தவம் வந்து எப்படின்னா வறுமையில இருந்து எவ்வளவு கஷ்டமோ அதை விட தவம் தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி. மாதவன் வந்து வறுமையை சித்தரித்தவர். ஓகே, அதுக்கப்புறம் நாஞ்சில் நாட்டு அந்த குமரி மக்களோட வாழ்வியலை வந்து எழுதியாருன்னா அரங்கநாதன். சரிங்களா, குமரி மக்களோட வாழ்க்கை அரங்கநாதன். அப்புறம் ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்தல் கருச்சான் குஞ்சு. ஓகே, பார்வையாளராக வாழ்வை நேரடியாக பதிவு செய்தல் கருச்சான் குஞ்சு. எளிய மக்களின் மன ஓட்டத்தை எழுதுறவர் நான் கந்தசாமி. ஓகே, எளிய மக்களின் மன ஓட்டத்தை எழுதுறது கந்தசாமி. இந்த கந்தசாமி படம் பார்த்தீங்களா, அப்பப்ப விக்ரம் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு விட்டு இல்லை ஏதாவது அடிச்சுட்டு ஓடி போயிரு, அதான் மன ஓட்டம். ஓகே, அதான் ஓட்டம், ஓடிடுவார் கந்தசாமி. ஓகே, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்துக்கள் மக்களிடம் நேரடியாக விவாதித்து வருகிறார் ஜெயகாந்தன். ஓகே, அதுக்கப்புறம் கூர்மையான படைப்புகள் யாரா தோ மூசி ரகுநாதன். ஓகே, கூர்மை அது இருக்கும், ஊசி இருக்கும், அதான் தோ ஊசி அதான் கூர்மையா இருக்குது, தோமுசி ரகுநாதன். ஓகே, சிறந்த முற்போக்கு இலக்கியம் படித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கே முத்தையா, டி செல்வராஜ், சு சவித்ரம், பொன்னீரன், பா ஜெயபிரகாசம். இவங்களாம் வந்து சிறந்த முற்போக்கு இலக்கியம் படிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் பெண் எழுத்தாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆர் சூடாமணி, ராஜகிருஷ்ணன், கோமகள், லட்சுமி, அனுத்தம்மா. இவங்களாம் வந்து பெண் எழுத்தாளர்கள். அப்புறம் 4ஆம் தலைமுறை. ஓகே, இது யாருன்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் பெருசா புக்கு வெறும் பேரா வந்துச்சு, அதனால வந்து நோட்ஸா எழுதல. நான் புக்கு அதை வந்து போட்டோ எடுத்து வச்சுங்க, அதையும் பார்த்துப்போம். ஓகே, 4ஆம் தலைமுறை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மென்மையான மொழியில் வாழ்வின் நுட்பமான தருணங்கள். சரிங்களா, மென்மையான மொழியில வாழ்வின் நுட்பமான இப்போ ஒரு 4 பேரை பார்த்து பேசணும், எப்படி மென்மையா பேசணும். சரிங்களா, மென்மையா பேசினாதான் நான் அந்த 4 பேர் கேட்பாங்க. அப்ப 4ஆவது மென்மையா பேசணும். அதுக்கப்புறம் வந்து மிக நவீனமான புனைவு நடை எழுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா தான் எழுதிருப்பாங்க. ஓகே, அப்புறம் 5ஆம் தலைவர் வந்து புக்கை பாரு. ஓகே, நான் புக்கை பார்த்து முன்னாடி சொல்றேன். ஓகே, அப்புறம் பாருங்க உலக சிறுகதை ஆசிரியர்கள். இல்லை எதுக்கும் பார்த்துட்டே வந்துருவோம். இங்க வாங்க, 4ஆவது புக்கை பத்திரமா இங்கே பாருங்க. மென்மையா தான் எழுதியிருப்பாங்க 4ஆம் தலைமுறை. ஓகே, வண்ண நிலவன், வண்ணதாசன், விட்டல் ராவ், பூமணி, நாஞ்சில் நாடன், ஆதவன், பிரபஞ்சன், திலீப் குமார், ஜெயந்தன், தஞ்சை பிரகாசம், தோப்பில் முகமது மீரான், ராஜேந்திர சோழன், சூரியகாந்தன், CR ரவீந்திரன், CM முத்து போன்றோர் சிறந்த படைப்புகள் தந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து திங்கிட்டு வாங்க. ஜெயகாந்தன் பின் எழுதிய சிறந்த முற்போக்கு படைப்பாளிகளாக கந்தர்வன், சாம் தமிழ்ச்செல்வன், மேலாண்மை பொன்னுச்சாமி, தனுஷ்கோடி ராமசாமி, வேல் ராமமூர்த்தி. யாருன்னு தெரியுதா? இந்த மாதிரி இந்த என்னது நிறைய படத்துல நடிச்சிருப்பார்ல, கிடாரி படத்துல அதெல்லாம் அவர் தான் வேலை ராமமூர்த்தி. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க அதாவது சேதுபதி படத்தோட வில்லனா இருப்பாரு.
அவர் தான் வீர ராமமூர்த்தி. அப்ப இந்த எதிர்நீச்சல் நாடகத்துல கூட மாரிமுத்துலாம் அடிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் அவர். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சோலை சுந்தர பெருமாள், அப்புறம் தேனி சீருடையவன் போன்றவை குறிப்பிடலாம். மிக நவீனமான புனைவுடைய மேற்பட்டவர் வந்து சுஜாதா தான். ஓகே, பெண்ணியவாத எழுத்தாளர்கள் யாரை சொல்றாங்கன்னா அம்பை திலகவதி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி, ஓகே இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஓகே, அப்புறம் 5ஆம் தலைமுறை பார்த்தோன்னா எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன். ஓகே, இவங்கெல்லாம் இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு சென்றவங்க. அதாவது இலக்கியங்கிறது இப்ப ரொம்ப படிச்சவங்க அவங்க தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை மக்களுக்கு கொண்டு போனது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் தான். ஓகே, அப்புறம் பவா செல்லத்துறை, கோணங்கி பெருமாள் முருகன், மு சுயமிலிங்கம், கோபி கிருஷ்ணன், ராம் முருகன், சுப்ரபாரதிமணியன், யூமா வாசுகி, வேணுகோபாலன், கண்மணி குணரேசன் போன்றோர் இக்காலகட்டத்தில் முக்கியமான படைப்பாளர்கள். அதாவது எந்தெந்த தலைமுறைக்கு எந்தெந்த ஆசிரியர், அதாவது நூல் ஆசிரியர்கள் வராங்கன்னு நல்லா தெளிவாக படிச்சுங்க. புக் பேக்ல அது கொஸ்டினாவே இருக்குது, நமக்கு அப்கமிங்ல ஒரு எக்ஸாமோட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தமிழ் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதும் எழுத்தாளர்களில் சிவகாமி, பாமா, சோ தர்மன், இமயம், அழகிய பெரியவன், அதுக்கப்புறம் ஆதவன், தீட்ச சொன்னியா இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் இங்கிட்டு வாங்க. உலக சிறுகதை ஆசிரியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா உலக சிறுகதையின் வடிவக்கூறுகளை கொண்ட கதைகள் வந்து 17ஆம் நூற்றாண்டுலேயே வந்து துவங்கிருச்சு. ஆனா அது 19ஆம் நூற்றாண்டுல வந்து முழு வீச்சுல வந்து வெளிப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு 4-5 கவிஞர் சொல்லியிருப்பாங்க. அதுல யார் பேசுனா ஓ ஹென்ரியின் கதை வந்து அந்த கிளைமேக்ஸ், கடைசி இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லுவாங்கல்ல, கடைசி திருப்பம்னா இப்போ வரைக்கும் உலக புகழ் பெற்றதான். ஓகே, அதுக்கப்புறம் பிரெஞ்சுலயும் 4-5 நூல் ஆசிரியர் சொல்லுவாங்க. அதுல முக்கியமான யாரா மாஃபசன், அவரோட மாஃபசனோட கதைகள்லாம் உலக புகழ் பெற்றது. ஓகே, அப்புறம் ரஷ்யாவில் செகாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் சிறுகதையை வந்து மிகச்சிறந்த வடிவமாக்கியவர். நகைச்சுவை மற்றும் அங்கதம் வந்து கலந்துருப்பான். யார் வந்து செகாவ். ஓகே, செகாவ் அவரோட நகைச்சுவை இருக்கும், அங்கதம் இருக்குமா. அதுக்கப்புறம் கோகலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ரஷ்ய சிறுகதையின் தந்தை வந்து கோகலின். ஓகேங்களா? அப்ப டிஃபரன்ஸ் பார்த்துங்க. சிறுகதையை மிகச்சிறந்த வடிவமாக்கியவர் ரஷ்யாவில் செகாவ். அவதான் நல்லா காமெடி, செம்ம காமெடி பண்றதான் செகாவ். செம்ம காமெடி பண்றாரு அதான் செகாவ். ஓகே, கோகலின்ங்கிறது இது அதான் கோகிலாவோட அப்பான்னு வச்சுங்க, கோகிலாவோட தந்தை அப்படின்னு வச்சுக்கோ. அதான் கோகிலாவோட தந்தை, அதான் சிறுகதையின் தந்தை. ஓகே, அது இவர் வந்து மேலங்கின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருப்பாரு. அந்த சிறுகதையை பார்த்து படிச்சு எண்ணற்ற எழுத்தாளர் வந்து உருவாகியிருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த சிறுகதை பத்தி முடிச்சு இப்ப சிறுகதை வாசிப்பும் திறனையும் அது பெறுவோம். ஓகே, வாசிப்பின் படிநிலை மொத்தம் வந்து ஒரு 5ஆவது சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம், பொழுதுபோக்கு கதைகள், சாகச கதைகள், குற்ற கதைகள், மெல்லுணர்வு கதைகள், லட்சிய கதைகள், அப்புறம் செவ்விலக்கிய வாசிப்பு. ஓகே, இதுல வந்து குழந்தை இலக்கியம் ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த பாட்டி கதைகள், அப்புறம் வந்து கிராமிய கதைகள், மரபு கதைகள் சொல்லுவாங்களா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா, வேட்டைக்கு போனானா அந்த சின்ன குழந்தை சொல்லுவோம், அதான் வந்து கிராமிய கதைகள். பாட்டி ஏதாச்சும் ஒரு கதை சொல்லணும், இதான் வந்து குழந்தை இலக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு கதைகள். இப்ப குழந்தை இலக்கியங்கிறது வந்து செவி வழியா கேட்கறது, அது புக்ல இருக்காது, வீட்டுல இருக்க பாட்டி தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. பொழுதுபோக்கு கதைகள் பார்க்கும்போது இது அச்சு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த பிறகு வாழ்வில் பொருள். ஓகே, இது வந்து எப்ப உருவாகுனா அச்சு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த பிறகுதான் வந்து இந்த பொழுதுபோக்கு கதைகள்லாம் வந்து உருவாயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வாழ்வியல் பொருள்லாம் இருக்காது, ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான், பொழுதுபோக்கு மகிழ்விப்பது மட்டும்தான் வந்து இந்த பொழுதுபோக்கு கதைகளோட முக்கிய நோக்கமா இருக்கும். நல்ல வாசகன் வந்து இந்த நிலையை வந்து ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சாகச கதைகள் பார்க்கும்போது இளமை நோக்கி நகரம் பண்ணுவோம். இப்போ குழந்தையா இருப்போம், லைட்டா ஒரு இளமை நோக்கி போவோம், அப்போதைக்கே வந்து படிக்கிறதா வந்து சாகச கதைகள். நம்பிக்கை எதிர்கொள்ளல், கனவழி உருவாக்கும். இதை படிச்சோம், இந்த மாதிரி சாகச கதைலாம் படிச்சோம்னா நம்பிக்கை உருவாக்கும், நமக்கு ஃபியூச்சர் பத்தின ஒரு கனவு, அந்த மாதிரி நம்ம கனவு காணுங்கள். யாரு அப்துல் கலாம் சொல்லிருக்கோம், அந்த மாதிரி டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இந்த மாதிரி கனவுகள் உருவாகும் சாகச கதைகள் படிக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் குற்றக்கதைகள், வீரத்தன்மையை கொச்சைப்படுத்தி குற்றங்களை பேசும் கதைகள் தான் வந்து குற்றக்கதைகள். இந்த துப்பறிதல் இந்த மாதிரி நோக்கங்கள்லாம் வந்து இந்த குற்றக்கதைகள் இருக்கும். அப்புறம் மனிதத்தன்மையை புரிந்துக்கொள், குற்றக்கதைகள்லாம் படிச்சோம்னா மனிதத்தன்மையை புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஓகே, அதுக்கப்புறம் மெல்லுணர்வு கதைகள் பார்க்கும்போது இப்ப குமாரப்பருவம் துவங்கி நம்ம வளரும் அந்த அடல்ட் ஏஜ் வரும் பாத்தீங்களா, அப்போதைக்கு குமாரப்பருவம் துவங்கி வளரும் ஆண் பெண் ஈர்ப்புகளை பத்தி தான் வந்து இந்த மெல்லுணர்வு கதைகள் இருக்கும். இது வந்து அனைவரையும் கவரும் தன்மையில இருக்கும். ஓகே, அப்புறம் லட்சியவாத கதைகள்லாம் வந்து பாருங்க சமூக பொறுப்புணர்வோட இருக்கும். வாசிப்பு மனநிலையின் முக்கிய கட்டம் இது. ஓகே, இது கூட கேட்கலாம் கொஸ்டினா, சமூக பொறுப்புணர்வு மிக்கது இது லட்சியவாத கதைகள். வாசிப்பு மனநிலையின் முக்கிய கட்டம் எந்தது? லட்சியவாத கதைகள். ஓகே, இதன் வழியாதான், அதாவது லட்சியவாத கதைகள் படிச்சாதான் வந்து இதை படிச்சு நம்ம நல்லா ஒரு மெச்சூர் ஆனாதான் வந்து செவ்விலக்கிய வாசிப்பு நிலைக்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்ப செவ்விலக்கிய வாசிப்பு அதுக்கு பேரும். ஓகே, குழந்தையில இருந்து, அதாவது குழந்தை இலக்கியமா, குழந்தை வாசிப்பா, குழந்தை இலக்கியத்திலிருந்து செவ்வியலுக்கு வர்றதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா லட்சியவாத கதைகள் தான் இருக்குது. ஓகே, லட்சியவாத கதைகள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வினை எளிமைப்படுத்தி சொல்லும்
ஓகேங்களா. வாழ்வினை எளிமைப்படுத்தி சொல்றதா லட்சியவாத கதைகள். ஓகே, இதே சீரிய இலக்கியம் பார்த்தீங்கன்னா வாழ்வின் அனைத்து சிக்கல்களையும் ஊடுருவி தங்கள் கனவுல வந்து அடைவதுதான் வந்து செவ்விலக்கியம். அதாவது செம்மைப்பட்டு இருக்கதான் செவ்விலக்கிய வாசிப்பு. ஓகேங்களா. வாழ்வின் அனைத்து சிக்கல்களையும் ஊடுருவி தங்கள் கனவுகளை அடையும். ஓகே, அது போறாங்க. சிறுகதை எழுதும் பழி, இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு, அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இதை வந்து நோட்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப பக்கம் போயிடும், அதனால லைட்டா மட்டும் நோட் பண்ணி அது இதாக போட்டேன். ஓகே, சிறுகதை என்பது புத்தி இலக்கிய வடிவம். பாத்துங்க, சிறுகதை வந்து புத்தி இலக்கியம், மனம் அதாவது புத்தி, அது சம்பந்தப்பட்ட இலக்கியமா. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கீங்க சிறுகதையின் ஓர்மை பாருங்க. வாழ்க்கை சம்பவங்களில் நாம் உணர்வுகளை வெகுவாக பாதித்த அதாவது வாழ்க்கை சம்பவங்களில் நம்மோட உணர்வுகளை வெகுவாக பாதித்த ஒரு நிகழ்வு, ஒரு பொருள், ஒரு சிக்கல், ஒரு கருத்து ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று குறித்து சிறுகதையின் கருப்பொருள் அமையலாம். இதோட இருக்கலாம் சிறுகதையின் கருப்பொருள் எதை பொறுத்து அமையும். ஓகே, அதுக்கப்புறம் கிட்ட வந்துருங்க. சிறுகதையின் வடிவத்தை பாருங்க. மொத்தம் 4 அடிப்படை நிலையில வந்து கொண்டிருக்கு. ஓகே, சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விவரமும் அதில் இருக்க வேண்டியதில்லை. அது நேராக ஒரு முடிவை நோக்கி செல்வது நன்று. நல்லா படிச்சிருந்த கூற்றுக்காரங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விவரமும் அதில் இருக்க வேண்டியதில்லை. அது நேராக ஒரு முடிவை நோக்கி செல்வது நன்று. ஓகே, முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். அத்திருப்பதில் தான் சிறுகதையின் வெற்றி உள்ளது. அதாவது எப்பயும் வந்து ஒரு படம் பார்க்குறோம், படம் பார்க்கும்போது அடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்னு நம்மளே சொல்றோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், நம்மளே கெஸ் பண்ணிடுவோம். நம்ம நினைக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சரிங்களா, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா, என்ன படம் பார்த்துட்டு நான் இங்கே சொல்லிடுவேன், இப்ப பாரு அவன் அவன் அடிப்பான் பாருங்க, இப்ப பாரு வெம்பி உன கொல்லுவான் பாரு, இப்ப பாரு வெம்பி அவன்கிட்ட போய் ஏதோ கேட்பான் பாரு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ற மாதிரி கதைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாசகனை எந்த அளவுக்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவுக்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. ஓகே, அதாவது படிக்கிறவன் வந்து அவன் யோசிக்கணும், என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், ஒரு இப்படி நடந்திருக்குமா, ஒரு அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு அவனை யோசிக்கணும். இப்போ ஒண்ணும்ல, பாகுபலி படம் பார்த்தோமா, அதில் கட்டப்பா வந்து குத்துருவாரு. அப்போ எல்லாருமே ஏன்டா கட்டப்பா க்ளோஸ் ஆக இருந்தாரு, ஏன்டா அவர் குத்துனாரு யோசிச்சுட்டே இருந்தாங்க. எதுக்காக குத்துவாரு, அந்த எதுக்காக மக்களை கேள்வி கேட்க வச்சு பாட்டு படம் வந்து நம்ம பார்த்துட்டோமா, இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரைக்கும் பிறகே வாசல் மனதில் மீண்டும் தொடங்குகிறது. அதுக்கப்புறம் சிறுகதை வடிவத்தின் உறுப்புகள்லாம் மைய கதாபாத்திரம் அந்த அப்படிலாம் இருக்கணும், அதெல்லாம் வந்து புக்ல இருக்கும், நீங்க லைட்டா ரீட் பண்ணிக்க, பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சிறுகதையின் உயிர் பாருங்க. ஓகே, தமிழின் தலைச்சிறந்த எழுத்தாளர் ஒருவனா தி. ஜானகிராமன் சிறுகதை எழுதுவதை பத்தி அவர் சொல்றாரு. சிறுகதையில் வரும் கதையோ நிகழ்ச்சியோ ஒரு கணத்திலோ நிமிஷத்திலோ ஒரு நாளிலோ பல வருடங்களோ நடக்கக்கூடியதாக இருக்கலாம். காலையில் தொடங்கி இரவிலோ மறுநாள் காலையிலோ அல்லது அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்திலோ முடிந்துவிட வேண்டும் என்று அவசியம் இல்லை. சொல்லப்பட வேண்டிய பொருளின் ஓர்மைதான் முக்கியம். அப்ப ஓர்மைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தி. ஜானகிராமன் சொல்றாங்க. ஓகே, 8 நாளில் நடந்த சங்கதியை முதல் நாள் இருந்து வரிசையாக சொல்லிக் கொண்டு போகலாம். 2வது 3வது 4வது நாளிலிருந்து அல்லது கடைசி கணத்திலிருந்தோ ஆரம்பித்து பின்பார்வையாக பார்த்து சொல்லி கொண்டு போகலாம். நடந்தது நடக்கப் போவது இரண்டுக்கும் இடையே ஒரு வசதியான காலகட்டத்தில் நின்று கொண்டு நிகழ்ச்சியை சித்தரித்து கொண்டு போகலாம். எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு கருத்து தான் ஓங்கி இருக்கிறது என்ற நிலைதான் சிறுகதைக்கு உயிர் என்று ஒரு டெஃபினிஷன் சொன்னது தி. ஜானகிராமன். ஓகே, அடுத்து வாங்க. அதுக்கப்புறம் எழுத்தின் ரகசியம் எதுல இருக்குன்னா எழுத்துலதான் இருக்கு. ஈஸியா இருக்கா, இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ல கேட்டா என்ன பண்ணுவோம், எழுத்தின் ரகசியம் டேஷில் உள்ளது கீழே கொடுத்துருவாங்க. வடிவம், கதை, நடிகன், எழுத்தாளர், எழுத்து இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன வச்சுப்போம், கண்டிப்பா வந்து எழுத்தை மட்டும் போடவே மாட்டோம். சரிங்களா, இது கண்டிப்பா நடக்கும். நல்லா பாத்துங்க, எழுத்தின் ரகசியம் எதுனா எழுத்துலதான் இருக்கு. ஓகே, தமது சிறுகதைகள் பற்றி வந்து புதுமை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கதை கேட்பதும் கதை சொல்வதும் தொண்டு வந்த பழக்கம். இது அப்படின்னா சும்மா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அது அப்படியே நீங்களே வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல பெருசா வந்து நோட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை, இருந்தாலும் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா பாத்துங்க, பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசவனம், எழுதியாரு வ.வே. சுவையர். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சம்பவம், ஒரு மழலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டும் அமையும் ஓர்மை சிறுகதை. ஓகே, பொருந்தாது என்ன கேட்டிருக்காங்க, அதாவது தலைமுறை கவிஞர்கள் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. புதுமை பித்தன், நா. பிச்சமூர்த்தி 2 பேருமே வந்து ஒரே முதல் தலைமுறை தான். ஓகே, முதல் தலைமுறை வந்து என்ன சொல்லுவாங்க, மணிக்குடி காலம். ஓகே, அடுத்து வாங்க. ஆப்ஷன் பி ஆவண்ணா, கந்தர்வன், மேலாண்மை பொன்னுச்சாமி, இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வந்து 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க. ஓகே, ராஜம் கிருஷ்ணன், கோமகள், இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா வந்து 3ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே பெண் எழுத்தாளர்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஐயண்ணா, கி. ராஜநாராயணன், ஆதவன், தீட்ச சன்யா. இதுல கீரா வந்து 3ஆம் காலகட்டத்தை சேர்ந்தவர், ஆதவன் தீட்ச சன்யா வந்து 5ஆம் கட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, 5ஆம் தலைமுறையை சேர்ந்தவர். ஓகே, அப்ப ஈயனா தான் வராது. ஓகே, அதுக்கப்புறம் தி. ஜானகிராமன் வந்து மனச்சலனம், நா. முத்துசாமி,
குறியீடு. ஓகே, அதை இப்படி வச்சுக்கோம். சாமிக்கு வந்து நம்ம குறி வைப்போம்ல, இருங்க எதுக்கு டவுட்டா இருக்குது, குறியீடு யாரும் மாத்திரம் குறியீட்டு தன்மை. ஓகே, முத்துச்சாமி தான். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ சாமி பார்க்க போவாங்க, அப்போ வந்து அழைக்கும் போது சாமிக்கு குறி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் குறி வைக்கிறதுக்காண்டி சாமியை பார்க்க போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பற்றி. அந்த மாதிரி சக்தி ஜானகிராமன் வந்து மனச்சலனம், முத்துச்சாமி வந்து குறியீடு, பாமா வந்து விளிம்பு நிலை. ஓகே, பாவமா விளிம்புல நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கீரா வந்து கரிசல் இலக்கியம், இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின், கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வைக்கு சொல்லப்படுகின்ற என்பது நோக்குநிலை. கதை சொல்லுதலின் நோக்குநிலை சிறுகதைகளுக்கான ஒத்திரில் ஒன்று. ஓகே, இது ரெண்டுமே வந்து கூற்று சரியான காரணம் தான். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பின்வரும் கூற்றுகள் தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகே, வாசகனை எந்த அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. சரியான வாக்கியம்தான். ஓகே, அதுக்கப்புறம் சிறுகதையின் போக்கு ஓர்மை தன்மை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை. தப்பு. 2வது தப்பு. சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம் வாசகனை ஊகித்தெரியும் ஒன்றாக இருக்க வேண்டும். தப்பு. இதுவும் தப்பு. அதாவது யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்பதான் வெற்றி பெறும். ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகன் மனதில் மீண்டும் தொடங்குகிறது. ஓகே, இது கரெக்ட். 1, 4 கரெக்ட், 2, 3 தான் தப்பு. ஓகே, அதுக்கப்புறம் தொடக்க கால தமிழ் மரபில் கதைகள் இவ்வாறு சொல்லப்பட்ட வாய்மொழி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் வந்து மணிக்குடி தான். ஓகே, நான் நோட் பண்ணாம இருக்கேன். மணிக்குடி தான் வரும். அதான் வந்து முதல் தலைமுறை. ஓகே, அதுக்கப்புறம் வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைந்தது குழந்தை இலக்கியம். ஓகே, பொழுதுபோக்கு வந்து எதுக்குன்னா அவனோட நோக்கமே வந்து பொழுதுபோக்கு தான். அது ஈஸியாக கடந்து போயெல்லாம் படித்தோம். மெல்லுணர்வு வந்து எதுக்குன்னா ஆண் பெண் ஈர்ப்பு பற்றி. சாகச கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கனவுகளை வந்து இதாக இந்த மாதிரி கனவுகளை காண வைக்கும். ஓகே, இவர்கள் யார் ஆண் எழுத்தாளர் இல்லை அப்படின்னா வந்து அப்போ எதை கேட்டிருக்காங்க, பெண்ணை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யூமா வாசுகி, பூமணி, சுஜாதா, அவங்க 3மே வந்து ஆண்கள் தான். அம்பை மட்டும் தான் பெண்ணு. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாங்க கதைச்சொல்லின் நோக்குநிலை. ஓகே, இது கடையில் வந்து சும்மா ஒரு 2 பக்கம் இருக்கும். அதில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. சும்மா ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக நான் வந்து ஷார்ட் நோட்டாக வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், வந்து பாடமும் முடிய போகுது. ஓகே, கதை சொல்லுதலின் நோக்குநிலை ஃபர்ஸ்ட். ஓகே, கதை மாந்தர் கதை சொல்வது போல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகை கதை சொல்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? அதில் கதை மாந்தர் மாதிரி கதை சொல்லிட்டு போறது யாருன்னா சூடாமணி எழுதிய இருக்க முடிய கதை வந்து கதை மாந்தர் ஹீரோ வந்து கதை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த விவரம் படம் பார்த்துருக்கீங்களா? கௌதம் வாசுதேவன் அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோயை வந்து நான் இங்கே போனேன், நான் இப்போ ஜிம்முக்கு போனேன், மேகனா மிஸ் பண்ணிட்டேன், லவ் ஃபெயிலியர் ஆச்சு, ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினேன், மிலிட்ரிக்கு போனேன் அப்படின்னு அந்த ஹீரோ வந்து கதையை சொல்லிட்டே போவார். ஓகே, கதாசிரியர் அவரோட கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து எந்த கதை யானையின் சாவு, நசுக்கம், பூ உதிரம், ஆசா மஞ்சா பாபின் நாய். ஓகேங்களா? யானையின் சாபு, நசுக்கம், பூ உதிரும், ஆசா மஞ்சா பாபின் நாய். ஓகே, இதுக்கு வந்து யாரை சொல்றோம்னா இப்ப வெற்றிமாறன் பாருங்க. வெற்றிமாறன் வந்து இப்ப எந்த படம் பாருங்க, வடச்சென்னையில ஆரம்பத்துல வெற்றிமாறன் வாய்ஸ் தான் வரும். குணா, செந்தில், அன்பு, தம்பி இவங்க எல்லாத்தையும் ராஜன் வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதே அன்பு தானா, அன்பு வாழ்க்கை சேர்த்து வைக்கிறதே ராஜன் தான், ஏதோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க அந்த டேரக்டர் தான் கதையை சொல்றாரு. அதே மாதிரியே இந்த படத்துலையும் அசுரன் படத்தையும் அவர் தான் சொல்லுவாரு. வடக்கு ஊரான், தெற்கு ஊரான், அவன் இடத்த கேட்கறான், இதாயிடுச்சு. அவர் கிளைமேக்ஸா சொல்லுவாரு, 2 ஊர் பிரச்சனையா வர வேண்டியது கடைசியில குடும்ப பிரச்சனையா மாறி கடைசியில பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி அவர் டேரக்டரா வந்து கதையை லாஸ்ட்ல ஸ்டார்டிங்ல சொல்லி லாஸ்ட்ல முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வடச்சென்னையில் அதே மாதிரி தான் அவரே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இவங்க இப்படி வராங்க அப்படின்ட்டு லாஸ்ட்ல அன்பு இழிச்சு சொல்லிட்டு வடச்சென்னை படம் முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. அப்புறம் கதை சொல்லும் உத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மொத்தம் ஒரு 5 வகையா சொல்றாங்க. இயல்பான வரிசைனா அப்படியே படம் அப்படியே ஸ்மூத்தா போறது. அது என்ன, இயல்பான வரிசையில் அமைந்த சிறுகதை வந்து பூ உதிரும். ஓகே, இடையில் பிரித்து சொல்லும் முறை வந்து கந்தர்வன், அவர் கந்தர்வன் எழுதிய சாசனம். ஓகே, பின்னோக்கு முறை வந்து எப்படின்னா சூடாமணி அவர் எழுதிய இருக மூடிய கதைகள். ஓகே, பின்னோக்கு முறைனா பின்னாடி எனக்கு வந்த மாதிரி சொல்லி பண்றது. ஓகே, முன்னோக்கு முறைனா சுந்தர் ராமசாமி அவர் எழுதிய பிரசாதம் அந்த நூல். ஓகே, அதுக்கப்புறம் காட்சி துணிக்கும் முறை இடையிடையே வரும். அது வந்து இறுகிய மூடிய கதவுகள் தான். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணுங்க. இல்லை வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா பொறுமையாக கேட்டு செகண்ட் டைம் வந்து 1.5ல போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது 2ஆம் டைம் 3ஆம் டைம் படிக்கும்போது ஈஸியாக போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் சிறுகதையின் மொழிநடை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 3 வகையா சொல்றாங்க. 1 பொதுமொழியில் வந்து சிறுகதை எழுதுறது, 2 வட்டார மொழியில் சிறுகதை எழுதுறது, 3வது பொது மற்றும் வட்டார மொழியில் எழுதுறது. ஓகேங்களா? அப்போ பொதுமொழியில் எது எழுதியிருப்பாங்கன்னா இருக மூடிய கதவுகளும் பூ உதிரும் அதை வந்து எழுதியிருப்பாங்க. வட்டாரம் வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ராஜநாராயணன் தான். அவர் வந்து நிலைநிறுத்தல் அந்த இதில் வந்து அவரோட லோக்கல் லாங்குவேஜ் வட்டார ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணியிருப்பார். ஓகே, பொது மற்றும் வட்டார மொழிகளில் வந்து எது வந்திருக்கும்னா வந்து நசுக்கம் அப்படிங்கிற சிறுகதை வந்து 2மே கலந்து வந்திருக்கும். ஓகே, எழுத்தின் ரகசியம் எதில் இருக்குது, எழுத்துல தான் இருக்குது. ஓகே, அதுதான் முடிஞ்சு. அப்புறம் வந்து ஒவ்வொரு சிறுகதையெல்லாம் கொடுத்துட்டு சும்மா வளரணும்னு இருக்கோம். அதில் வந்து நம்ம என்ன கதை யார் இல்லைன்னா அவர் பின்னாடி அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க.
கொஞ்சம் டீட்டெயில் அதை மட்டும் படிச்சுட்டா போதும். ஓகே வாங்க. யானையின் சாவு எழுதுறது சார் வாகனம். ஓகேங்களா, யானை வந்து ஒரு வாகனம் தானே, யானை சவாரி போவோம், அந்த இடத்துல ராஜாக்கள் நம்ம இருப்பாங்க. அப்ப யானை சாவுனா வாகனம், சார் வாகனம். ஓகே, யானை வந்து ஒரு வாகனம் முடிச்சிடலாம். ஓகே, பழமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரர் தான் வந்து சார் வாகனம். ஓகே, அதுக்கப்புறம் பூ உதிரும் யாருன்னா வந்து ஜெயகாந்தன் இருப்பாங்க. இதுக்கு என்ன சாப்பிட்டேன்னா வந்து காந்தத்தை வந்து எடுத்துட்டோம்னா காந்தம் எல்லாம் ஒட்டி இருக்குமா, காந்தம் அப்படி எடுத்துட்டோம்னா எல்லாம் உதிர்ந்து கீழே வந்துடும். அப்ப பூ உதிரும் ஜெயகாந்தன் 2002 அவருக்கு வந்து ஞானபீட விருது கிடைச்சிருக்கும். அந்த நூல் வெளியில வந்து கண்டென்ட் இருக்குது, அது ஆல்ரெடி வந்து நியூ தமிழ் புக்ல இருக்குது. ஸோ அதனால அதை வந்து நான் நோட்ஸா எழுதல. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இருக மூடிய நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப பூ உதிரும் இந்த நூல் பேரை போய் அங்க 10th நியூ புக்ல எழுதி வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து இருக மூடிய கதைகள் ஆர் சுடாமணி. இவர் வந்து உளவியல் எழுத்தாளர் சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. இவர் நடுத்தர மக்களின் வாழ்வு, பெண்களின் நிலையை வந்து எளிய மொழியில வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் அது கீழே பாடாத தேனி பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ அப்படின்னு பாரதிதாசன் வந்து ஒரு பாடல், அவரோட பாடல் வரியை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, பாடாத தேனி பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. அதுக்கப்புறம் நசுக்கம் சோ தர்மன் வந்து எழுதுற நூல். வேளாண் வாழ்விலை எழுதுபவர். படைப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கூறான அங்கத்துடன் வெளிப்படும். அதாவது இவரோட படைப்புகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல் வந்து கூறான அங்கத்தோடு வந்து வெளிப்படும். நகைச்சுவை மற்றும் இயல்பான சூழல் சித்திரிப்பில் வந்து இவரோட படைப்புகள் இருக்கும். தூர்வை, கூகை, சூழ் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நாவல்கள். அப்புறம் ஈரம், சோகவனம், வனக்குமரன் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய சிறுகதைகள். இப்போட ரீசெண்டா ஒரு இஷ்யூ போச்சு, டைரக்டர் மாரி செல்வராஜோட வாழைப்படம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வாழைப்படம் வந்து இவர் தான் சோதர்மன் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி எழுதுன அவர் வாழை சம்பந்தமா ஏதோ சிறுகதையை ஏதோ தொடரும் எழுதியிருப்பாரு. என்னோட கதையை பார்த்து தான் வந்து படம் எடுத்திருக்காங்க, ஆனா எனக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு முறையிட்டு நியூஸ்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இஷ்யூவா போய்ட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, அப்ப சோதர்மன் தான் வந்து இந்த வாழை படத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேபி குட்டி வந்து யாருன்னா கே பாலமுருகன். ஓகேங்களா, இது வந்து யாரா மலேசியா. ஓகே, மலேசியா யார் இருக்கா, முருகன் இருக்காரு. முருகன் வந்து எப்படி குட்டி முருகன் தான் சொல்லுவோம். இப்ப ஏதாச்சும் ஒரு குழந்தை குட்டி பேபியா இருந்தா பாரு எப்படி குட்டி முருகன் மாதிரி அழகா இருக்கு, இல்ல பட்டையை போட்டுடும் முருகனுக்குலாம் அந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே, பேபி குட்டினா பாலமுருகன். தற்கால சமூக வாழ்க்கை சூழல்களை புதிய உத்திகளில் சொல்லி வருபவர் வந்து பேபி குட்டி. ஓகே, பாலமுருகன். பசி தாமரை செல்வி இலங்கை. ஓகே, போரின் அவலம், போர் சூழல் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக சித்தரிப்பவர் தான் வந்து தாமரை செல்வி. 200க்கும் மேற்பட்ட சிறுகதை, 3 குறுநாவல், 6 நாவல்கள் எழுதியிருக்காங்க. சிறுகதை குறித்து எட்கர் ஆலன் போ, இவர் அமெரிக்காக்காரர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறுகதையில் முதல் தொடர் படிப்போர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லை எனில் அக்கதை பயனற்றது, வேஸ்டிங்கிறாரு. முதல் சீரீஸ்லே எபிசோட்ல வந்து டக்குனு கப்புனு பிடிச்சிடணும். அந்த மாதிரி என்னடா அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு அந்த சிறுகதை தொடர் எழுதுற வேஸ்ட்ங்கிறாரு. பயனற்ற ஒரு சொல் கூட வந்து அந்த சிறுகதை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆசா மஞ்சா பாபு நாய். சத்யஜித்ரே யார் இருந்தா நம்ம ஜீர்ண டபுள்எக்ஸ் படத்துல கூட இவரு நம்ம யாரு டக்குனு பேர் அப்படிதே இந்த டேரக்டரா வந்திருப்பாரு. ஐயோ இங்க தொண்டையில் நிற்கிது, வாய்ப்பு வர மாட்டேங்குது. எஸ்.ஜே. சூர்யா. அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து ஹிந்தியில சத்யஜித்ரேயோட அசிஸ்டண்டா வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்யஜித்ரா தான் இவர். ஓகே, 80 இவர் கொஞ்சம் பெருசா வந்துச்சு, அதனால நான் புக்கை வந்து போட்டோ எடுத்திருக்கேன். ஓகே, அதை பார்த்துக்கோம். இப்போ ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே, நகலன் வீட்டில் யாரும் இல்லை. ஓகே, பந்து அடிச்சிடும் டக்குன்னு வந்து டேய் பந்து வீட்டுல யாரும் இல்லை ஏறி வச்சு பந்துடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கோம். ஓகேங்களா, ஓகே, அதான் வந்து நகுலன் வீட்டில் யாரும் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்டன் என்ன பண்ணுவார், வீட்டுல யாரும் இல்லை நெய்யை வந்து திருடிட்டு போயிடுவாரு அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அந்த ரப்பர் வந்துட்டு நகலன் வீட்டில் யாரும் இல்லை அந்த தொகுப்புல இருந்து வந்து எடுத்துப்பாங்க. இந்த எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம் 2010 இருந்து சாகித்ய அகாடமி தான் இருக்கும். உபபாண்டவம், கதாவலாசம், அப்புறம் வந்து கால்மனித்த கதைகள், தாவரங்கள் உரையாடல், அப்புறம் வேற என்ன வரும், தேசாந்திரி, மிகச்சிறிய தவளை, அப்புறம் இந்தியா ஒரு தேசம், இந்த மாதிரி நூல்கள் நிறைய எழுதியிருப்பாரு. ஓகே, அப்புறம் பனித்துளியின் பேச்சு அது வந்து யார் எழுதினா ஹெச்ஜி ரசூல் வந்து பனித்துளியின் பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நூல் சிறுகதை எழுதிப்பாங்க. பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தகர்த்தெறிந்தவர் வந்து இந்த ரசூல் தான். மயிலாஞ்சி, பூட்டிய அறை, ஜனகணமன, என் சிறர்கள் இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகள். போர்கேயின் வேதாளம் இதெல்லாம் வந்து நுண்கதை தொகுப்பு. ஓகே, அடுத்தவங்க ஒற்றை குரல் இது வந்து யாருன்னா இளங்கோ கிருஷ்ணன் தான் வந்து எழுதியிருப்பாரு ஒற்றை குரல். ஓகே, காய சண்டிகை, பச்சின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் இதெல்லாம் வந்து இவருடைய கவிதைகள். அதே மாதிரி நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்த முயற்சி செய்தவர்கள் முக்கியமான இவர் ஒரு ஆள் தான். ஓகே, இவரும் ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பௌர்ணமி பிறை குழந்தைகளே உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம், எங்களை உங்கள் தேவ தேசத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அப்துல் ரஹ்மான் தான் வந்து சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இந்த சத்யஜித்ரே 1921 to 92 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகே, அதே மாதிரி அந்த ஜீர்ண டபுள்எக்ஸும் வந்து அந்த 70, 80 அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு படம் தான். ஓகே, அப்புறம் பாருங்க உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர். இவர் படைத்துள்ள சிறுகதை புதினங்கள் புகழ்பெற்றவை. குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகளை எழுதியுள்ளார். கேட்கலாம், குழந்தைகளுக்கான கற்பனை துப்பறியும் கதைகள் எழுதின யாரு, அறிவியல் புனை கதையில் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாங்க ரே இந்திய சினிமாவின் முகமா.
உலகளவில் இந்திய திரைப்படங்களை புகழ்பெற காரணமாக முக்கியமான சத்யஜித் ரே. ஓகே, திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ரே தன் திரை சாதனைகளுக்காக ஆஸ்கர், மகசேசே போன்ற உலக புகழ் பெற்ற விருதுகளை வந்து வாங்கியிருக்காரு. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது இவருக்கு கிடைச்சிருக்குது. ரேயோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பதேர் பாஞ்சாலி 1955 உலகளாவிய திரைக்கலை வல்லுநர்கள் வியந்து போற்றப்பட்டது. ஓகே, கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து கேன்ஸ் திரைப்பட விழா, சான் பிரான்சிஸ்கோ திரைப்பட விழா உள்ளிட்ட பல உலக பட விழாக்களில் பதேர் பாஞ்சாலி அந்த படம் வந்து விருதுகள் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. பதேர் பாஞ்சாலிக்கு பிறகு தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை வந்து இயக்கியிருக்காங்க. அகந்துக், ஷகா புரோஷுகா, ஞானசத்ரு, சோமார், எல்லா ஹிந்தி பேர சுகுமார் ராய், காரே பைரே, பிக்கூர் டைரி, பாலா, கூப்பிகைன் பாகாபைன், ரவீந்திரநாத் தாகூர், ஃப்ரெஷ் பதர், அபராஜிகோ உள்ளிட்ட 29 படங்கள் இயக்கியிருக்காரு. 8 டாக்குமெண்ட்ரி ஆவண படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. 50க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. ரே வாழ்ந்த காலத்திலேயே அவரை பற்றி 15க்கும் மேற்பட்ட ஆவண படங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் வந்து இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் PDF வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? நோட்ஸ் எழுதி வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இல்லை என்னோட எழுத்து புரியலன்னா எழுத்து புரியலாம், நீங்க மறுபடியும் உட்காந்து எழுதுற மாதிரி தான் புரியுற மாதிரி தான் எழுதிருக்கேன். சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம வந்து அடுத்து இதே மாதிரி 11th சிறப்பு தமிழ்ல இன்னொரு டாபிக் பார்த்துருவோம். சரிங்களா?